So let's create U-neck for a blouse. Blouse create பண்ணுறப்ப எப்போவுமே இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க, which is portrait. அந்த இதில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஜூம் அவுட் பண்ணால் ஸோ இது டோட்டலி வந்து 11 inches இருக்குல்ல. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 5.5 வரும். ஓகேங்களா? ஸோ 5.5லேருந்து இந்த பக்கத்துலேருந்து ஒரு 3 inch, இந்த பக்கத்துலேருந்து ஒரு 3 inch, which is like நம்மளோட அந்த நெக்கோட வித்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்களே உங்களோட அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ now go to elements, line, type line. இங்கே வந்து add a shape, line shape இருக்குல்ல, ஃபஸ்ட் ஆப்ஷன் click it. ஒரு line will be added. now இது இங்கே பார்த்தீங்களா மேலே 4 ஹைலைட் ஆகுது. 4ல் வச்சுட்டு கீழே வந்து உங்களுக்கு ஹைட் 10 வேணும்னா 10, 9 வேணும்னா 9, 8 வேணும்னா 8. ஸோ இந்த செக் பாக்ஸஸ் உங்களுக்கு ஃபோனில் இந்த மேலே ரூலர்ஸ் வந்து செக் பாக்ஸ் இதில் ஃபோனில் அவைலபிளாக இருக்காது. அப்போது நீங்கள் நம்பர் ஆஃப் பாக்ஸஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8ல் இருக்குது. நான் எனக்கு வந்து 7ல் வேணும் இல்லை 8ல் வேணும்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம யூனெக் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ நெக்கு உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 9 இருக்குது எனக்கு. ஸோ 4 to 9 அப்படின்னா 5 இருக்குது. ஸோ நான் வந்து 6 வேணும் இல்லையா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு 6 வேணும். நான் இப்போ ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம யூ ட்ரா பண்ணிடலாம், அதுக்கப்புறம் சென்டராக வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு யூ நெக்குக்கு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு கர்வ் வேணும் இல்லையா? அதுக்கு அகெயின் கோ டு எலிமெண்ட்ஸ், புட் செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்னு போட்டிங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ ஆப்ஷன்ஸ் தான் வரும். கொஞ்சம் அப்படியே ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஃப்ரீ வெர்ஷன் வரும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் சிம்பிளி ரொட்டேட். இதை இப்படி ரொட்டேட் பண்ணி என்லார்ஜ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிளேஸ் இட். இந்த மாதிரி யூ ஹவ் டு பிளேஸ் இட் வேர்எவர் யூ வாண்ட். அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து இதில் மர்ஜ் ஆகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த சைட் கொஞ்சம் அது இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சென்டரா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு யூ ஷேப் வந்துச்சு. நவ் வாட் யூ கோயிங் டு டு இஸ் குரூப் பண்ணிடுங்க. செலக்ட் மல்டிபிள் போயிட்டு இந்த 3 எலிமெண்ட்டையும் டன் கொடுத்து குரூப் பண்ணிவிட்டு இப்போது பிளேஸ் இட் எக்ஸாக்ட்லி இந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் லைன் வருது இல்லையா? ஸோ அந்த பிங்க் லைன் தான் உங்களோட சென்டர். நான் ஜூம் அப் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு பிங்க் லைன் சென்டராக வருது பார்த்தீங்களா? இந்த பிங்க் லைன். ஸோ இதுதான் உங்களோட பேஜோட சென்டர். ஸோ அந்த இடத்துல அந்த இது வந்தோடனே ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ யுவர் யூனெக் இஸ் இன் பிளேஸ். இட் இஸ் சென்டர். ஓகே, நவ் யூ கேன் டூ தி டிசைன்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டிசைன்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னா ஸ்ட்ரெயிட் லைனோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகே, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னா ஜஸ்ட் அட்ஜஸ்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கவுண்ட் பண்ணி 9 inchனா 9 inch, 7 inchனா 7 inch, 8னா 8, அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூ கேன் ட்ரா தி யூனிக். ஸோ ஒன்ஸ் இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணலாம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வச்சுட்டு. ஸோ நான் வந்துட்டு லீஃப் போடுறேன், இல்லை ஃப்ளவர்ஸ். just put flowers. ஸோ இந்த மாதிரி இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு just place it here. again duplicate, place it. சும்மா டூப்ளிகேட் பண்ணிட்டு வந்தாலே போதும். இந்த மாதிரி டூப்ளிகேட்டே பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் யோர் க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக இதை வந்து எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஆப்பே. இதில் வந்து
புதுசாக நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும், டிசைன்ஸ் வந்து புதுசாக இருக்கணும், உங்களுக்கு யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா you can try this app and create your own designs. So likewise you can complete the entire U-neck. ஸோ இந்த மாதிரி தான் U-neck வந்துட்டு நீங்கள் கேன்வாவில் ட்ரா பண்ணலாம். ஸோ this is how you draw U-neck in your Canva. First what you're going to do is you're going to set the straight lines and then you're going to join the center by semicircle, and once done group all the 3 elements and place it exactly in the center, and then next to that you have to do the designs as per your requirements. So this is how you create U-neck in Canva. Okay, so if you have any doubts you can just ask me on WhatsApp.